பாத்தீங்கன்னா மாற்று பத்தி பேசக்கூடிய நாம் தமிழருக்கு உங்களுக்கு வந்து கொள்கை இருக்கா? உங்களோட கொள்கை என்ன கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் நீ முஸ்லிமா இருக்கணுமா, கிறிஸ்தவனா இருக்கணுமா, நீ எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கணுமா, நீ முருகரை ஏத்துக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் நாம் தமிழர்கள். தமிழன் இந்துவே இல்லையே, கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம் சமயம். என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் வந்து மாலியம், என்னுடைய சமயம் சிவ சமயம். அதை தெரியாம நீங்க வந்து மீளணும் அப்படின்னு மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி வா, திருப்பி வா, சக்கரை சீனியை விட்டுட்டு கருப்பட்டி வரையில அது மாதிரி வந்துரு. RSS ஓட ஆபத்தானவர்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு இஸ்லாமியரோட கிறிஸ்தவர்களோடும் சென்றடையும் நினைக்கிறேன். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தான் சொன்னவர்கள் இந்த நாம் தமிழர் இருக்காங்க. அவரோட தலைவர் சீமான் அவர்கள் சொன்னாருங்க, நீங்க எடுத்து பாருங்க. பொய்யெல்லாம் கிடையாது, நீங்க மறுங்க. சொன்னாரு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது எங்கிட்டு இருக்குது? இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. இஸ்லாமிய எங்க அரேபியால இருந்து இங்க இறங்கி வந்தானா? இல்ல என் சொந்தக்காரன் தானே வேறு இருக்க மாதிரி தான். அரேபியால இருந்து வந்தான், பங்களாதேஷ்ல இருந்து வந்தான்னு சொல்லுவே நீ? தமிழர்கள் நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் நாங்க தமிழர் ஆகல, தமிழர்கள் நாங்க ஏற்றிருக்கிறோம்.